அதாவது 23வது அத்தியாயம் 29வது வசனத்தில் ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் வாந்த ஹைருல் முன்சிலீன் இப்படின்னு ஒரு வசனம். இதற்கு இந்த வசனத்தில் இறக்கி வைப்பாயாக, அன்சில்னி என்னை இறக்கி வைப்பாயாக, இறக்கி வைப்போர் நீயே சிறந்தவன், அப்படித்தானே அரபியில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் தங்க வைப்பாயாக, அன்சில்னா தங்க வைப்பாயாக, தங்க வைப்போரில் நீயே சிறந்தவன் என்று மாற்றி மொழிபெயர்த்தது போல் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். அதாவது என்னன்னு கேட்டால், நசலன்னா இறங்கினான், அன்சலன்னா இறக்கினான். வானத்திலிருந்து மழையை இறக்கினோம், குரானை ஜிப்ரீல் மூலம் இறக்கினோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அன்சலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அன்சலன்னு சொன்னால் இறக்குறதுன்னு தானே அர்த்தம். இந்த வசனத்தில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், ரப்பி இறைவா அன்சில் நீ என்னை இறக்கி வைப்பாயாக அப்படி அர்த்தம் செய்யாமல், என்னை தங்க வைப்பாயாக, முன்சலன் முபாரக்கன் பரக்கத்தான ஒரு தங்குமிடத்தில் என்னை தங்க வைப்பாயாக அப்படின்ட்டு தானே அன்சில் தானே இருக்குது. அது ஏன் தங்குற தங்குமிடம் தங்க வைப்பாயாக நீ அர்த்தம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நான் அன்சலை என்பதற்கு அப்படி அர்த்தம் இருக்குது. அது ஒன்று தான் அர்த்தம்னு கிடையாது. பெரும்பாலான இடங்களில் அன்சலன்னா இறக்குதல் தான் அர்த்தம். சில இடங்களில், சிறுபான்மையான இடங்களில் நசல என்று சொன்னால் தங்கினான். நீங்கள் வீடுகளுக்கெல்லாம் மஞ்சில்னு போடுறீங்கல்ல, இஸ்மாயில் மஞ்சில், இப்ராஹிம் மஞ்சில். மஞ்சில்னா என்ன, இறங்குதல்னு அர்த்தமா இல்லை வீடுன்னு அர்த்தமா? தங்குமிடம்னு அர்த்தம். மஞ்சில் மஞ்சில்னு போடுறீங்களா இல்லையா? அப்போ மஞ்சள் வீடுகளுக்கெல்லாம் முன்னாடி பேரை எப்படி தான் வைக்கிறாங்க, அந்த மஞ்சள் இந்த மஞ்சள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ நசல என்பதற்கு இறங்கினான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அன்சலன்னா இறக்கினான் அர்த்தம் இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு ஆளை தங்க வைக்கிறோம்ல, அவர் இறக்குறது கிடையாது, தரையெல்லாம் நிற்கிறார் அவர், வானத்திலிருந்து எதுலேருந்து இறக்குறது கிடையாது. அந்த மாதிரி இடத்திற்கு இந்த அர்த்தத்தை பயன்படுத்துறது உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், இதை செஞ்சுருக்கிறோம். இது நம்ம இந்த அர்த்தம் இருக்குங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை உங்களுக்கு காட்டுறேன். அதில் இந்த மன்சிலுங்கிறது நசல என்பது என்ன அர்த்தத்துலாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி, இந்த அர்த்தம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி, புகாரியில் 2464வது ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அபூ தல்ஹாவுடைய மன்சில்ல, அபூ தல்ஹாவுடைய வீட்டிலன்றாரு, மன்சில்ல அந்த அந்த கூட்டத்தாருக்கெல்லாம் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் தடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த நேரத்தில் அல்லாட்டிருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு, அல்லா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சு என்று அறிவிப்பு வந்த உடனே அபூ தல்ஹா சொன்னார்கள், இது கொண்டே வெளியில் ஊற்றிடணுமே, வெளியே கூட்டிட்டு வான்னு சொன்னார்கள்னு அனசு சொல்கிறார். அப்போ அனசு அபூ தல்ஹாவுடைய மனைவிக்கு மகன். வேறு அனசுடைய அம்மா கணவரை இழந்து விதவையாக இருக்கிறாங்க. அவங்க அந்த அம்மாவை தான் அபூ தல்ஹா கல்யாணம் பண்ணிட்டாரு. அனசு பிள்ளை மாதிரி, மனைவியுடைய பிள்ளை மாதிரி தானே, பிள்ளை மாதிரி இங்கே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் அபூ தல்ஹாவுடைய மன்சில்ல, இறங்குற இடத்துலன்னு அர்த்தம். மன்சில்னா ஒரு வீடு, தங்குற இடம். அப்போ தங்குற இடத்துக்கு என்ன வார்த்தை வந்திருக்குன்னா மன்சில்னு வந்திருக்குது. அந்த இறங்குற அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் வரக்கூடிய இடங்கள்ல அதை செய்யுங்க. தங்குற இடம்னு அர்த்தம் வரக்கூடிய இடங்கள்ல அதை செய்யணும். இடத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், அர்த்தம் செய்யணும். இது புகாரில் 2464 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 3661 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு சண்டை, வாய் சண்டை, மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. அது பெரிய சம்பவம். மனஸ்தாபம் ஏற்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ரொம்ப உமர் கவலைப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மன்னிப்பு கேட்குறாரு அபூபக்கர்கிட்ட. அவர் மன்னிக்க மாட்டேன்றார். அதை சொல்லும் பொழுது சும்மா இன்னும் உமர் நதிமை, உமர் கவலைப்பட்டார். அபூபக்கர்கிட்ட நம்ம பேசிட்டோமே, அவர் நம்ம சீனியரான ஆளாக இருக்காரு, நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க கூட, என்ன பேசினார்னு வரல, ஏதோ பேசிட்டோமேன்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு ஃபஅத்தா மன்சில் அபிபக்கர், அபூபக்கருடைய மன்சிலுக்கு வந்தார். மன்சில் என்ன, இறங்குறதுக்கு வந்தார்னு அர்த்தம். அபூபக்கர் வீட்டுக்கு வந்தார்னு அர்த்தம், தங்குமிடம். அபூபக்கருடைய மன்சிலுக்கு உமர் அபூபக்கரை பார்த்து, நான் என் மேலே தப்பு, மன்னிச்சுக்கிறேங்க, வாய் சண்டையில் நான் கூட குறைய பேசிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க வர்றாரு. அதை சொல்லும் பொழுது எப்படி வருதுன்னா, புகாரில் 3661 பார்த்தா மன்சில் அபிபக்கரின், அபூபக்கருடைய மன்சிலுக்கு வந்தார்கள், வீட்டுக்கு வந்தார்கள். அப்போ மன்சிலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அன்சல உள்ளதான் மன்சில்லாம், இறங்குறன்னு அர்த்தமும் இருக்குது. தங்குற இடம்ங்கிற அர்த்தத்தில் தான் மன்சில்னு வீடுகளுக்கு பேர் வைக்கிறோம்.
குடியிருக்கும் இடம், தங்குமிடம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி புகாரியில் வந்து 4282 ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை அடையும் போது மக்காவுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே எங்கே தங்குறது, ஐன தஞ்சில் கதன், நாளைக்கு எங்கே நீங்கள் தங்குவீங்க என்று ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க. தஞ்சில் தான் வருது. எங்கே தங்குவீங்கன்னு, எங்கே இறங்குவீங்கன்னு கேட்கல, அதை இறங்கி தானே இருக்கிறாங்க, எங்கே நாளைக்கு தங்குவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, ஹல் திறக்கலனா அக்கீலுன் மின் மன்சிலின். அக்கீலுங்கிறது அபூ தாலிபுடைய மகன், ரசூலுல்லாவுக்கு தம்பி அண்ணனா வரணும். அக்கீல் வந்து ஏதாவது இடங்கனை விட்டுட்டு போயிருக்கிறாரா, அவர் வீட்டில் தங்கிக்கிறேன், என் தம்பியோடைய வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹிஜ்ரத் பண்ணி போனது பிறகு தொடர்புலாம் இல்லாமல் போச்சு. அதனால் அக்கீல் வந்து மரணித்து விட்டார். அந்த அக்கீலுடைய இடம் ஏதாவது, வீடு ஏதாவது இங்கே இருக்குதா, இருந்தால் நான் அங்கே தங்கிக்கிறேன், அடுத்தவங்க வீட்டில் தங்காமல் என்னுடைய பிரதருடைய வீட்டில் தங்கிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல கேட்கும்போது ரசூலுல்லாவே இந்த மன்சிலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அக்கீல் வந்து ஏதாவது மன்சிலை விட்டுட்டு போயிருக்காரா, மன்சில்னா வீடுகளை ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்குறாங்க. அப்போ நசலங்கிறதுக்கு வந்து இறங்குறதுங்கிற அர்த்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அஞ்சலைன்னா இறக்கினான்னு இருக்கிறது. அந்த அஞ்சலை என்பதற்கு என்ன வரும்னு கேட்டால், மேலேருந்து இறங்குற பொருளை பற்றி சொன்னால் அப்படி செய்யுங்க. தரையில் நிற்கிறான் ஒருத்தன், வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிட்றோம், வீட்டுக்குள்ளே இறக்கினான்டா இறங்குவான் செஞ்சாவன், அந்த மாதிரி இடத்துல அது பயன்படுத்தப்பட்டால் தங்க வைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ வந்து நூஹ் நபி கப்பல்லேருந்து இறங்கிட்டாங்க. இறங்கி இந்த இறங்கின பிறகு தான் வருது, எங்கே தங்க வைக்கிறது, நல்ல ஒரு இடத்துல நீ தங்க வைப்பாயாக அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த அடிப்படையில் நம்ம அர்த்தம் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி புகாரியில் 7510 ஹதீஸில் வந்து இதே மாதிரி மன்சிலுங்கிறது, அதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அனஸ் ரலியல்லாஹு மற்றவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. நம்ம இதை பற்றி ஹசன்கிட்ட போய் கேட்போம், ஹசன் ரலியல்லாஹு போய் கேட்போம், அவர்கிட்ட விவரம் கிடைக்கும்னு சொன்னோன்னே, லவ் மரர்னா பில் ஹசனி, ஹசன்கிட்ட நம்ம போவோம். ஓஹோ முத்தவாரின் ஃபி மன்சில் அபி ஹலீஃபா, அபு ஹலீஃபாங்கிறவருடைய மன்சில் அவர் வந்து மறைந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இதை உறுதிப்படுத்துகிற கேட்போன்னு சொல்லி நாங்கள் போனோம். சம்பவம் பெருசாக இருக்குது, நம்பர் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. புகாரில் 7510. இதில் வாசனம் என்னன்னு கேட்டால், அந்த அபு ஹலீஃபா என்பவருடைய மன்சிலில் போய் அவர் தங்கி இருக்கிறாரு, அதை போய் பார்த்துட்டு வருவோன்னு போகிறாங்க. மன்சிலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. மன்சில்னா என்ன, இடம், தங்குற இடம், குடி இருக்கும் இடம், அந்த அர்த்தத்தில் வந்திருக்கிறது. இப்படி நிறைய என்ன செய்கிறதுன்னு கேட்டால், இந்த மன்சிலுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மன்சிலில் உள்ளது தான் நுசுலுங்கிற, நசலவில் நுசுலனுங்கிறோம்ல, நுசுலு என்கிற வார்த்தையும் கூட அதுலேருந்து வந்தது தான். அந்த நுசுலுங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறான்டா குர்ஆன்லேயே வந்து தங்குறது, அது அழகான தங்குமிடம் என்பதற்கு பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தில் 198வது வசனத்தில் பார்க்கலாம். ஹாலிதின ஃபீஹா, அதில் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். நுசுலம் மின் இந்தில்லா, அல்லாவிடமிருந்து அவர்கள் தங்குமிடம், அது அல்லாவிடமிருந்து இறங்குதுன்னு அர்த்தம் கிடையாது, தங்குமிடமாக அவர் தங்குவார்கள். 198 இருக்கிறது. அதே மாதிரி வந்து யூசுப் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆட்சி அதிகாரம்லாம் வந்த பிறகு ஒரு பஞ்சத்தில் வந்து சகோதரர்கள்லாம் அங்கே வந்து உணவு கேட்டு வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சகோதரர்கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய சகோதரனையும் சின்ன சகோதரனையும் கூட்டிகிட்டு வாருங்க, நான் வந்து அழகாக நல்லபடியாக உங்களுக்கு தருவேன். வானா ஹைருல் முன்சிலீன், நான் அழகான முறையில் உங்களை தங்க வைக்கக்கூடியவன், இறக்குறவன் அர்த்தம் கிடையாது, அழகிய முறையில் உங்களை தங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியதாக 12:59 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி காஃபிர்களுக்கு நரகத்தை நுசுலாக ஆக்கியிருக்கிறோம், தங்குமிடமாக. நுசுலன் இறங்குமிடம் கிடையாது, அங்கே ஏற மேலையில் இருக்குது நரகம்னா. அப்போ காஃபிர்களுக்கு நரகத்தை வந்து நுசுலாக ஆக்கியிருக்கிறோம்னா அது தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறோம். 18:102 இருக்கிறது. அதே மாதிரி நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறோம் என்றது 32:19 இருக்கிறது. அதே கருத்து வந்து 41:32 இருக்கிறது. அதனால நசலை என்கிற அன்சலைங்கிற வார்த்தை அதோட என்ன பேசப்படுதுன்னு நீங்கள் பார்க்கணும். என்ன பேசப்படுது, ஒரு குதிரையில் இருந்து இறங்கினான், அதில் வந்தால் இறங்கினான் அர்த்தம் செய்யுங்க. ஒரு காரில் இருந்து இறங்கினான், காரை சொல்லி அதுலேருந்து அன்சலன்னு சொன்னால் அது இறங்கினான்னு அர்த்தம் செய்யுங்க. அல்லது மலையிலேருந்து குதிச்சான்னு சொன்னால் அன்சலன்னு அர்த்தம் செய்யுங்க, இறங்கினான்ட்டு. விமானத்திலேருந்து இறங்கினான்னு சொன்னால் இறங்கினான்னு அர்த்தம் செய்யுங்க. தரையில் நிற்கிற ஒருத்தனை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க, அன்சல்த்து அவனை தங்க வைத்தன்னு செய்யணும். உயரத்தில் இருந்து இறங்குற மாதிரியான இடங்கள் அந்த இடங்களாக இருந்தால் அதில் வந்து இறக்குவாயாக அர்த்தம் செய்யணும். இவர் தான் இறங்கிட்டாரா, ஏற்கனவே கப்பல்லேருந்து இறங்கி என்ன செஞ்சிட்டாரு, அவர் வந்து கீழே வந்துட்டார், ஏன்னா நல்ல இடத்துல தங்க வை அப்படின்னு கேட்குறாருங்கும் போது அந்த அர்த்தம் தான் பொருத்தமானது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் செய்யணுமே தவிர
ஒரு இடத்துல சொன்னதை எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது. அரபு மொழியில் எல்லா மொழியிலையுமே இருக்குது, எல்லா மொழிகள்லையுமே 2 அர்த்தம் 3 அர்த்தம் உள்ள சொற்கள்லாம் இருக்கும். அந்த இடம் வந்து அதை காட்டி தந்துடும், இந்த இடத்தில் எந்த அர்த்தம் பொருந்தும் அப்படி செய்யணுமே தவிர ஒரே ஒரு இடத்துல வந்தது தான் எல்லா இடத்துலையும் செய்யணும்னு சொன்னால் அது வந்து ஒரு சரியான ஒரு பார்வை கிடையாது. அதனால் நம்ம செஞ்ச அர்த்தம் தான் சரிதான், தங்க வைக்கிறத பற்றி அது பேசுது.